அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயுதுப்பா. காயவும் ஆவி வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்கட்டும்ப்பா. நல்லா வெடிச்சிருச்சுப்பா. 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இருந்தாங்க பச்சை மிளகா இந்தாங்க, 2 பூடு, வெங்காயம் செவக்க வதக்கணும்ப்பா. செவக்க வதக்கணும்ப்பா. வதக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்கப்பா. உப்பு லைட்டாக அது வதங்கடுப்பா. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இந்த அரிசி 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன்ப்பா. 20 நிமிஷம் ஊறணும்ப்பா. இது ஊறட்டும். வாங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கிருச்சுப்பா. அப்புறம் தக்காளியை போட்டுக்கிடுவோமாப்பா. தக்காளி போட்டுக்கிடுவோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதக்கிடும்ப்பா. அரிசியை நல்லா ஒரு 4 தடவை கழுவி வச்சுக்கிடுவோம்மா. அப்படிங்களா? நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சுருளில் வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் சாதத்துக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருவோம். 3 தடவை 4 தடவை கழுவி வச்சுட்டேன்ப்பா. அது தண்ணி ஊற்றுவோம். இல்லைப்பா, இந்த 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்ப்பா. அதில் நான் எப்பயுமே இந்த செம்பில் தான்ப்பா தண்ணி ஊற்றுவேன். ஒரு செம்பு ஊற்றுவேன்ப்பா. நாங்கள்ப்பா தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுருவோம்ப்பா. 2 விசில் வரவும் சாதத்தை இறக்கிடுவோம். இப்போ தக்காளி வதங்கியிருக்கோம். பீக்கங்காய் போடுவோமா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா. பீக்கங்காயை போட்டுக்கிடுவோம். ஒவ்வொருத்தவங்கப்பா பீக்கங்காய் கடலைப்பருப்பு போட்டு வைப்பாங்க, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. நான் சிம்பிளாகப்பா வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு நம்ம வீட்டு மசாலா இருக்குது பார்த்திங்களா, மசாலா போட்டு தேங்காய் இறக்கையில் தேங்காய் போட்டு இறக்குவேன்ப்பா. தேங்காய் பால் ஊற்றி செம்மையாக இருக்கும்ப்பா. செஞ்சு பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? 2 வதக்கிட்டோமாப்பா. இதில் மசாலா பொடி போட்டுக்கிறோமா. சாப்பாடை மூடி வச்சுருவோம்ப்பா. இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. இது என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பாடு விலைக்கு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம சாப்பாடு ஏதாவது அடைச்சிருக்கோம். அதனால் நம்ம காற்று நல்லா அந்த காற்று நல்லா வரவும் விசிலை மூடி வைங்கப்பா. நல்லா அது சீக்கிரத்தில் விசில் வந்துடும். இல்லாட்டினா இப்படி சைடில் தண்ணி ஒழுகும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? இதில் காற்று வர விசிலை மாட்டி 2 விசிலை மாட்டி இறக்கிடுங்க. இறக்கிட்டு சரி அதுங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, காய் இறங்கிடுச்சு. அந்த காயிலே நல்லா வரணும். தண்ணி நிறையா வரணும்ப்பா. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கப்பா. போட்டிங்களா? தேவையான அளவு மசால் பொடி, வீட்டு மசால் பொடி. நல்லாவே கலக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம்ப்பா வெந்துடும். சரிங்களா? பார்த்தீங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம்ப்பா. மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். ஓகேவா? கொஞ்சம் வெந்துருச்சுப்பா. 10 நிமிஷம் வெந்திருக்கு. வேகவும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காயை ஊற்றிக்கிறோம். இது தேங்காய் ஊற்றி ஒரு
5 நிமிஷம்ப்பா இப்படி இறக்கிடுவோம் சரிங்களா. இப்படி இறக்குனோம்னா பீர்க்கங்காய் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்கும். இது ஒரு நேரத்துக்காக நான் இப்படி வச்சுருக்கேன்ப்பா. இல்லாட்டினா பருப்பு போட்டு தான் நான் வைப்பேன் சரிங்களா. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்ப்பா. சரிங்கப்பா. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சரிங்களா. ஓகேப்பா, பாய். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி சரிங்களா. ரசம் வச்சேப்பா, கொஞ்சம் ரசமும் ரெடிப்பா. சரிப்பா, ஓகேப்பா, பாய். பார்த்துட்டு நான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா.